நம்ம ஆட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சென்னையில் தான் இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்போ தான் நம்ம வார வாரம் சனிக்கிழமை போகிற வீடியோ தொடர்ந்து இடம்பெறுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம வீடியோ போகிற பொறுத்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன ஆடு வந்திருக்கு, என்னென்ன வேலைங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி செம்மறி வளர்ப்பு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. போன வாரத்தோட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டிக்கு 200-300 வரைக்கும் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி வாங்குறதுக்கு அதிகமாக ஆடு வரலிங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வாங்குறதுக்கு அதிகமான ஆட்கள் வரல. இது பார்த்தீங்கன்னா கறி ஆடு, கறிக்கடை வளர்ப்பு இந்த சினையாடு குட்டியோட இருக்கிற ஆடு வாங்குறது தான் அதிகமாக வந்துருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா ஆடு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டாங்க. குட்டி வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க. குட்டி கடையில் பார்த்திங்கன்னா ஆட்களே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வரை கூட கம்மியாக போச்சுங்க. இந்த குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 6500 6800 விலைக்கு கூட ஃபைனலாக முடிஞ்சுது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா 6300 6200 6000 இது மாதிரி விலைக்கு தான் முடிஞ்சிருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட்டி நல்லா நிறைய வந்துருந்துச்சு. ரேட்டு கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. வாங்கணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தை சில பேர் குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6500 விலை சொல்லியிருந்தாருங்க. ஒரு குட்டியோட விலை 6500 சொல்லியிருந்தாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 5800 6000 இது மாதிரி விலைக்கு முடிஞ்சுது. நம்ம குட்டியை வந்து பார்த்துட்டு நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப சீப்பாக போச்சு. ரொம்ப சீப்பாக போகலைங்க. போன வாரத்தோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரைக்கும் ஒரு குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 இருந்து ஒரு 600-700 வரைக்கும் கூட ரேட்டு குறைஞ்சி தான் போயிட்டு இருந்தது. குட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம பெருசாக சந்தை என்னன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் அமைச்சிக்கிற கொங்கனாபுரம் சந்தை தாங்க. நல்லா கோயில் விசேஷங்களுக்கு, கறிக்கு, இந்த மாதிரி இந்த பண்டிகைக்கெல்லாம் வாங்கி வெட்டுறதுக்கு நல்ல தரமான பெரிய கிடாய்ங்க. நல்லா பாருங்கள், கொம்பு எல்லாம் நல்லா பெரிய மாட்ட சட்டமான கிடாயவே இருக்குது. ஒரு கிடாயோட விலை பார்த்தீங்கன்னா 20000 22,000 25 இது மாதிரி விலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பல வியாபாரி. இது மாதிரி நல்லா பெருவாட்டு கிடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க. வாரம் இது மாதிரி நல்ல பெரிய கிடாய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசாப்பு கடைக்கு இந்த கறிக்காக வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி ஆடெல்லாம் வந்து வாங்கிக்கலாங்க. இந்த ஆடு வந்து வளர்ப்புக்கு இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கறி ஆடு தான், கசாப்பாடு தான். ஒரு ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா 7500 சொல்லியிருக்காரு வியாபாரி. வந்து பார்த்தீங்கன்னா 7500 சொல்லியிருக்காரு. எல்லாம் 4 பல்லாடு 6 பல்லாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆடு நல்ல கசாப்புக்கு கறிக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல தரமான கிடாய்ங்க. ஒரு கிடாயோட விலை பார்த்தீங்கன்னா 13,500 சொல்லியிருக்காரு. கிடாய் வந்து பார்த்தீங்கன்னா 13,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பரு. இது மாதிரி நல்லா நெட்டான குட்டி வேணும் கசாப்பு கடைக்கு, இல்லை கோயில் விசேஷங்களுக்கு கறிக்காக வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து இது மாதிரி குட்டிலாம் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல தரமான கிடாயெல்லாம் வாரம் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்துட்டு இருக்கு. இதுவும் பாருங்க, ஒரு கிடாயோட விலை பார்த்தீங்கன்னா 9000 வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருக்காரு. ஒரு கிடாயோட விலை 9000 சொல்லியிருக்காரு. இது மாதிரி நல்ல தரமான செம்மறி கிடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. வேற நம்ம கிடாய் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி கிடாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வாரம் நிறைய கிடாய் வருதுங்க. இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கசாப்பு கடைக்காரர் ஒரு நண்பருக்கு வாங்கியிருக்காரு. ஒரு ஆடை வந்து பார்த்தீங்கன்னா 13,500 விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. கறிக்காக தான் வாங்கியிருக்காரு. பாருங்கன்னா நல்ல தரமான கிடாய்ங்க. அவர் 15,000 சொல்லி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு 13,500 வாங்கியிருக்காங்க. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா 7000 சொல்லியிருக்காரு வியாபாரி. 7000 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9000 சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா 9000 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கசாப்பு கடைக்கு அவர் நல்ல தரமான கிடாய்ங்க. கிடாய் ஆடு எல்லாமே இருக்குது. கடாய் வேணும் ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு சனிக்கிழமை வந்தோம்னா நல்ல தரமான ஆடு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மறி வளர்ப்பு ஆடுலாம் நிறைய ஆடு வந்துருந்துச்சுங்க. சினையாடு குட்டியோட ஆடுலாம் நிறைய வந்துருந்துச்சு. ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பல்லாடு 4 பல்லாடு 6 பல்ல இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. எல்லாம் 10 நாள் 15 நாள் 20 நாள் குட்டி போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா 13,500 12,000 15,000 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இது மாதிரி ஆடு வேணும் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டு கடைக்கு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க. நம்ம குட்டியோட வேணுமாலும் சரிங்க, இல்லை பாலாடு வேணுமாலும் எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டியோட ஆடுங்க. கிடா குட்டி இருக்குது, பிறகு குட்டி இருக்குது. ஒரு ஆட்டோட விலை பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருந்தாப்புல. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 13,500 14 15
16 இது மாதிரி விலையெல்லாம் கூட ஆடு இருக்குது. இது மாதிரி தேவைப்படுற நம்பர்களை வந்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை குட்டி ஆடு இருக்குது, ஒரு குட்டி ஆடுமே இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க. ஆட்டோட பல்லு சைஸ், ஆட்டை பொறுத்து சுத்த கருப்பு, சேலம் கருப்பு, சுத்த வெள்ளாட்டு கடைங்க. ஒரு கடாயோட விலை பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லியிருந்தார் வியாபாரி. இது மாதிரி கோயில் விசேஷங்களுக்கு கத்தாப்பு கடைக்கு வேணும், சுத்த வெள்ளாடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல வாழ்ந்த சாட்டமான கடையெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியும் ஒரு கடாய் 15,000 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி. விலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி வெள்ளாடு வேணும், வெள்ளாட்டு கடாய் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க. ஆடாகட்டும் சரி, கடாயாகட்டும், எதாக இருந்தாலும் இது மாதிரி எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடுங்க. ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 9,500 சொல்லியிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் செனங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே கைப்பலர்க்க வளர்ப்பு ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ஆடு வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க. ஒரு வெள்ளாட்டு கடாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறையா வந்துருந்துச்சு. ஒரு கடாயோட விலை பார்த்தீங்கன்னா 7,000 சொல்லியிருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுத்த கருப்பு கடாயும் இருக்குது, வெள்ளையிலும் இருக்குதுங்க. இது மாதிரி கடாய் வேணும், வெள்ளாட்டு கடாய் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி இருக்குது, கடா குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நம்ம எது வேணாலும் பேசி எடுத்துக்கலாங்க. இது பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் குட்டிங்க. பிறகு குட்டி இருக்குது, கடா குட்டி இருக்குது. ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 5,500 சொல்லியிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி இருக்குது, கடா குட்டி இருக்குது. இது மாதிரி வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க. சுத்த கருப்பு கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கலராக வேணுமாலும் கூட இது மாதிரி ஆட்டுக்குட்டியாக வருது. நம்ம வாரம் வருது, சந்தைக்கு வருது, நம்ம வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்கத்தினா ஓரளவுக்கு விலை. சேலம் கருப்புங்க, சுத்த கருப்பு குட்டி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலை கடிக்கிறங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்திக்கலாம், இல்லை பாலும் கொடுத்து கூட வளர்த்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 4,000 சொல்லியிருக்காருங்க. விலை குட்டி வந்து பார்த்தீங்கன்னா விலை 4,000 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 வருங்கிற மாதிரி சொன்னார். ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 3,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற குட்டி இருக்குது, கடா குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இது மாதிரி குட்டி வெள்ளாட்டு குட்டி வேணும் அப்படின்னா கூட நம்ம காலையில் கொங்கனாவரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பால் குட்டியாக இருந்தாலும் சரிங்க, இல்லை மேவு பொறுக்கிற மாதிரி மேய்ச்சல் குட்டி வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க. விலை பார்த்தீங்கன்னா குட்டி அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ரேட்டு ஓரளவுக்கு பேசி எடுத்துக்கலாம். குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துச்சா ரேட்டு கொஞ்சம்
யாரா குரம் கூட்டிட்டு யா வண்டி மேல இருக்கு ஏய் அங்கேடா பானா ஒரு எந்த ஜாந்தமே ஒரு கடையாடுவாங்க எந்த வரைக்கும் நம்ம போய் வண்டி கல்யாணத்துக்கு முன்னால பூசி இருக்கு அது ஒரு குட்டி வாங்கிட்டுனா என்ன வேண்டி வரும் மத்தியானம் அங்கே தானே ஆரம்பிச்சிருந்தேன் 2:15 வரைக்கும் பணம் கொடுப்பாங்க நான் கை மேலே தான் கொடுத்துக்கிறேன் கடன்லாம் பணம் வாங்கி தரேன்